எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னுடைய சண்டே ரொட்டீன் எப்படி போயிருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெசிபியும் அதுவும் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே லஞ்ச் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். மட்டன் பிரியாணியை ஃப்ரிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன் நிறையா சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு மீன் வாங்குறதுக்கு உக்கடத்துக்கு போயிருந்தோம். போய் அங்கே மீனெல்லாம் பார்த்துட்டு சங்கரா மீன் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வரப்போ சந்தை மாதிரி போட்டிருந்தாங்க. பலாப்பழம் கிலோ 20 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஒரு பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். 1.25 கேஜி இருந்திருக்கும் போல். 50 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஓகே 50 ரூபாய்க்கு முழு பழமாக இருக்கேன்னு வாங்கிட்டு வந்து அறுத்து பார்த்தோம்னா ஒரு பழம் கூட இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 சோளை தான் தேரிச்சு. சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நேரம் கழித்து தான் செய்ய வந்தேன். சப்பாத்தி போட்டுக்கலாம், ஆனால் கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்புறம் வெங்காயம் தக்காளியும் முட்டை போட்டு கொத்து சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பொண்ணு யாருன்னு தோணும். அது என் ஹஸ்பண்டோட தங்கச்சி. லீவுக்கு வந்திருந்தா ஊருக்கு கிளம்பியாச்சு. அதனால் 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருந்தனால சீக்கிரமாக பண்ணியாச்சு. காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. கொத்து சப்பாத்திக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எக்கு ஆட் பண்ணிட்டு சப்பாத்தியும் ஆட் பண்ணிட்டு கலர்னோம்னா சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடும். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சைட் பை சைடு வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷையும் மட்டனையுமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஹஸ்பண்ட். என்னமோ அதிசயமாக இருந்துச்சு. மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடு, நான் மேக்னேட் பண்ணி வச்சிடுறேன் கையோடன்னாங்க. தெய்வமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் போட்டு ஃபிஷ்ஷை மட்டும் மேக்னேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நார்மலாக நான் பண்ணுற மாதிரி தான் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. கரெக்டாக 1 o'clock இருக்கும். அப்போ தான் பிரியாணி செய்கிறதுக்கு வந்திருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டேன், வெங்காயம் தக்காளி எல்லாமே. அதுக்கப்புறம் அவங்க பிரியாணி செஞ்சுக்கிட்டாங்க. ஸ்பைசஸ் போடுற வரைக்கும் தான் நான் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாகவே அவங்களாவே பார்த்துக்கிட்டாங்க. குக்கரில் மட்டும் மட்டனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சட்டையில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் வெங்காயம் தக்காளி எல்லாமே தாளிச்சு விட்டுட்டோம். பிரியாணி மசாலாவுக்கு மட்டும் மிக்ஸி ஜாரில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டு சேர்த்து மட்டும் அரைச்சிக்கிட்டோம். அரைச்சி எண்ணெயிலே அதே நல்லா வதக்கிட்டோம். அப்போ தான் அந்த கலர்ஃபுல்லாக கிடைக்கும். சைட் பை சைடாக புதினா கொத்தமல்லி தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டாங்க. அவங்க சொன்னது பிரியாணிக்கு எந்த ஒரு வெங்காயம் தக்காளி புதினாவோ தட்டுப்படக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. அதோடையும் மட்டனை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கியாச்சு. நான் பிரியாணி செய்யணும்னா பிரியாணி பொடி ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதை போட்டு தான் பண்ணுவேன்னு அன்னபூர்ணா பொடின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. பிரியாணி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் தயிரும் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 4 to 5 விசில் வச்சாலே மட்டன் நல்லா வெந்துடும். அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. உப்பு மட்டும் கரெக்டாக போட்டுக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் ஃபைனலாக கொதிக்க வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா விசில் போட்டாங்க. பிரியாணி பண்ணுறப்ப நான் இல்லவே இல்லை. ஏன்னா அதை போடுறீங்க இதை போடுறீங்க, இந்த அளவு போடணும் அந்த அளவு போடணும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்போ பிரியாணியை நான் சொதப்பிடுவேன்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு நான் வந்துட்டேன். அவங்களே எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க. குக்கர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சட்டிக்கு வந்தாச்சு. சட்டியில் மாற்றினதுக்கப்புறமா கொதி வந்ததுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அரிசி உடையாத மாதிரியும் மட்டனும் உடையாத மாதிரி லைட்டாக கிளறிக்கணும். 10 நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம தம் மெத்தடில் தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு கீழே தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே வெயிட்டான தண்ணி வச்சு அதுக்குள்ளே ஏதாவது வெயிட் வச்சுருந்தாங்க. அப்படி இருந்து தம் பண்ணான்னா ஃபுல்லாக ஈக்குவலாக நல்லா வேகும். நம்ம குக்கரில் மட்டனை வேக வச்சு சட்டையில் பண்ணும்போது கீழே அந்தளவுக்கு அடி பிடிக்கவே இல்லை. தம் ப்ராசஸுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் வச்சு அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணணும். இப்போதைக்கு தம் போட்டுக்கலாம். அரிசியும் உடையாமல் மட்டனும் உடையாமல் நல்லா கலந்து தம் மெத்தடு வச்சுக்கலாம். மேலாப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டு தம் போட்டுக்கிட்டாங்க. தம்முக்கு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா சைட் பை சைடாக மீனை ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். அப்போ தான் தம் ரெடி ஆகிறதுக்குள்ளாட்டி ஃபிஷ் பொரிச்சதுக்கப்புறமா சீக்கிரம் சாப்பிட்றலான்னு அப்படியே நாங்கள் சாப்பிட்றதுக்கு 3:30 ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான ஸ்மெல்லோட கலர்ஃபுல்லான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீ பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கா, நான் அப்படி பண்ணியிருந்தேன் இப்படி பண்ணியிருந்தேன்னு ஒரு நேரம் சமைச்சிட்டு ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பிளேட்டில் மட்டன் பிரியாணி வச்சு ஃபிஷ் ஃப்ரை ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் முட்டை வச்சு மத்தியானம் சாப்பாடை சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பயங்கரமாக டயர்டாக இருந்துச்சு. எந்த ஒர்க்குமே பண்ணலை. சாயந்தரம் டீ குடிச்சதுக்கப்புறம் தான் கிச்சன் க்ளீன் பண்ணவே வந்தேன். எனக்கு எப்படின்னா சண்டே நைட்டு மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா சாப்பாடு எதுவும் செய்ய வேணாம், மத்தியானம் செஞ்சதே வச்சு நைட்டுக்கும் ஓட்டிடுவேன்.
ஆனால் நேற்று ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுருந்தேன், அது அப்படியே இருந்துச்சு. பிரியாணி மட்டும் தான் காலியாக இருந்தது. அதனால் கொஞ்சமாக ரசம் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் ரெடி பண்ணணும். பிரியாணியும் நிறையாவே இருந்துச்சு. சரி ஒயிட் ரைஸ் இருக்கே, அதுக்காண்டி ரசம் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே பாத்திரமே எதுவும் க்ளீன் பண்ணலை. ஸோ அதையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இருந்த பாத்திரத்தையும் அடுக்கி வச்சாச்சு. நீங்கள் சண்டேயில் தான் நிறைய ஒர்க் பண்ணுவீங்களா, இல்லை சண்டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்பீங்களான்னு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெல்லிக்காய் வாங்கி 1 வீக் ஆகிடுச்சு. சரி ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லி வச்சுருந்தேன். மிச்சம் 5-6 நெல்லிக்காய் மட்டும் மிச்சமாக இருந்துச்சு. சரி அதை ஹனி நெல்லி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன். கொஞ்சமாக நெல்லிக்காய் இருக்கனால லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கரைச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச நெல்லிக்காவை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிக்கிட்டேன். திடீர்னு பண்ணனால தேனன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால் இதை மட்டுமே வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயில் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கு. இது 1 வீக் ஆனனால கொஞ்சம் டேஸ்ட் அந்தளவுக்கு தெரியலை. ஃபைனலாக ரசத்தை மட்டும் வச்சுட்டு இந்த டேவை முடிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.